வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி டிஎன்பிசி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபார் மேக்ஸ். சரியா? ஸோ அதில் நம்ம ரேஷியோ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ ரேஷியோவில் நமக்கு ப்ரொப்போர்ஷன் அதே மாதிரி ஏஜ் அண்டு மிக்சர் டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அந்த மிக்சர் டாப்பிக்கில் நம்ம அதுக்குள்ளே உள்ள டைப்ஸ். சரியா? ஸோ மிக்சரோட பேசிக் லெவலில் அதே மாதிரி ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இதில் போன வீடியோஸில் நம்ம வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னன்றதையும் பார்த்துட்டு அதில் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம். சரி? ஸோ இப்போ நம்ம அந்த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம போன வகுப்பில் பார்த்த கொஷின். சரியா? கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட். சரி? ஸோ இதை நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம அப்படியே கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஒரு 10 லிட்டர் பியூர் மில்க் இருக்குது. சரியா? ஸோ 10 லிட்டர் பியூர் மில்க் இருக்குது. அந்த பியூர் மில்க்லேருந்து நம்ம 2 லிட்டர் மில்க்கை எடுக்கிறோம். சரி, 2 லிட்டர் மில்க் எடுத்துட்டோம்னா நமக்கு 8 லிட்டர் பியூர் மில்க் இருக்கும். சரி, இப்போ 10 லிட்டராக இருந்தது 8 லிட்டராக குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ குறைஞ்சதை நம்ம சரி கட்டணும்ல. சரி, குறைஞ்சதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ எனக்கு 10 லிட்டராக மாறிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே நமக்கு இருந்தது பியூர் மில்க்கு, பட் இங்கே இருக்கிற 10 லிட்டர் எனக்கு பியூர் மில்க்கு கிடையாது. மில்க் எனக்கு 8 லிட்டர் தான் இருக்குது, ஆனால் வாட்டர் 2 லிட்டர் இருக்குது. சரி, அப்போ நமக்கு அது மிக்சராக மாறிடுச்சு. இங்கே 10 லிட்டராக இருக்கும்போது எனக்கு மிக்சராக இல்லை, பியூர் மில்காக இருந்தது. எடுக்கும் போதும் அந்த பியூர் மில்க்லேருந்து நான் 2 லிட்டர் எடுக்கும்போது எனக்கு 8 லிட்டர் பியூர் மில்காக இருந்தது. ஆனால் 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மிக்சராக மாறிடுச்சு. அப்போ மில்க் எனக்கு 8 லிட்டர் இருக்குது, வாட்டர் எனக்கு 2 லிட்டர் இருக்குது. அப்போ மில்க்கும் வாட்டரும் இருக்கிறனால எனக்கு ரேஷியோ ஃபார்ம் ஆகுது 4:1. சரி, இந்த 4:1 ஆட் பண்ணால் 5, இந்த 5 தான் எனக்கு டோட்டலாக இருக்குது அந்த 10 லிட்டர். சரி, ரேஷியோ வேல்யூ கான்செப்ட் எகைன். ஸோ இப்போ நான் அந்த மிக்சராக இருக்கிற மில்க்கும் வாட்டரும் ஒரே இடத்துல மிக்சராக இருக்கிற அந்த இடத்துல வந்து நான் 2 லிட்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கிற அந்த 2 லிட்டரில் எனக்கு மில்க்கும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். பிகாஸ் நான் எடுக்கிற இடம் எது? மிக்சர். ஆல்ரெடி மிக்சராக இருக்கிற இடத்துல இருந்தால் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எடுக்கிற 2 லிட்டர் எனக்கு மிக்சரும் மில்க்கும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். சரி, இப்போ எனக்கு 8 லிட்டர் தான் இருக்கும். பிகாஸ் 10 லிட்டர் நான் 2 லிட்டர் எடுத்தால் எனக்கு 8 லிட்டர் இருக்கும். அந்த 8 லிட்டருக்குள்ளே மில்க்கும் வாட்டரும் இருக்கும். எகைன் ஒரு மிக்சர்லேருந்து நம்ம 2 லிட்டரோ எத்தனை லிட்டரோ நீங்கள் எடுக்கும்போது திரும்பி மீதி இருக்கிற மிக்சரோட ரேஷியோ நமக்கு மாறாது. சரியா? ரேஷியோ நெவர் சேஞ்ச். சரி, ரேஷியோ மாறாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல். சரி, ஒரு மிக்சர்லேருந்து குறிப்பிட்ட அளவான குவான்டிட்டியை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா அந்த அளவு சரியா 10 லிட்டர் 8 லிட்டராக குறையும். சரி, அந்த மொத்த அளவு வேணால் குறையுமே தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கிற ரேஷியோ 4:1ங்கிற ரேஷியோ நமக்கு மாறாது. சரி, இப்போ எகைன் நான் என்ன பண்ணுறேன், 8 லிட்டர் ஆயிடுச்சு, இதை 10 லிட்டராக மாற்றுறதுக்கு இன்னொரு 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 10 லிட்டராக மாறிடுச்சு. சரியா? 10 லிட்டராக மாறிடுச்சு. ஆனால் ரேஷியோ இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகுது. சரியா? அப்போ ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரேஷியோவோட சரியா 4:1ன்ற ரேஷியோவோட இருக்கிற ஒரு மிக்சர்லேருந்து நான் எடுக்கும்போது ரேஷியோ மாறலை, ஆட் பண்ணும்போது ரேஷியோ மாறுது. சரி, இதுதான் பேசிக்கான கான்செப்ட். சரி, 4:1 ரேஷியோ இருக்குது. நான் 2 லிட்டர் எடுக்கும்போது அது 4:1 தான் இருக்குது. ஆனால் இன்னொரு 2 லிட்டர் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன மாறுது? 4:1 கண்டிப்பாக இருக்காது, நியூ ரேஷியோ ஃபார்ம் ஆயிரும். சரி, அப்போ இந்த 4:1ங்கிறது எனக்கு ஒரிஜினல் ரேஷியோ. இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது ரேஷியோ கிடைக்கல, அது எனக்கு நியூ ரேஷியோ அல்லது ரிசல்டன் ரேஷியோ. கிளியரா? ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல எடுக்கப்படும் அளவும் சேர்க்கப்படும் அளவும் சமம்னு சொல்கிறேன். எப்படின்னா 10 லிட்டர் மில்க் இருந்தது. சரி, 10 லிட்டர் மில்க் இருந்தது. அதில் எத்தனை லிட்டர் மில்க் வேணால் நம்ம எடுக்கலாம். ஆனால் கடைசியாக 10 லிட்டர் நமக்கு மறுபடியும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எடுத்த மில்க்குக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் ஆயிருக்கு. கரெக்டாக? எடுக்கப்பட்ட மில்க்குக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் ஆயிருக்கு. அப்போ எடுக்கப்படும் அளவும் சேர்க்கப்படும் அளவும் சமம். சரி, எகைன் இங்கே எடுக்கப்படுற அளவுன்றது என்னது? மில்க்கு. சரி, அந்த மில்க்கை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்? சேர்க்கப்படும் அளவுன்றது என்னது? நமக்கு வாட்டர். சரி, அப்போ எடுக்கப்பட்ட பாலின் அளவும் சேர்க்கப்பட்ட தண்ணீரின் அளவும் நமக்கு என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து பேசிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்கிறதுக்கு சரி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா 10 லிட்டர் மில்க் இருக்குது, அதுலேருந்து 2 லிட்டரு மில்க்கை வந்து எடுக்கிறேன். சரி, அந்த எடுத்த மில்க்குக்கு பதிலாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எகைன் எனக்கு 10 லிட்டர் இருக்கும். சரி, அப்போ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். சரி, இப்போ இதில் ஒரிஜினலாக நமக்கு 10 லிட்டர் மில்க் இருக்குது. 2 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது? 8 லிட்டர் மில்க் தான் இருக்குது. சரி, அப்போ இந்த 2 லிட்டர் மில்க் வெளியே போயிருக்கா? ஸோ 2 லிட்டர் மில்க் வந்து எனக்கு வெளியில் போயிருக்குன்னா இன்டெரக்டாக எனக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு? 2 லிட்டர் வாட்டரும் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ ஒரிஜினல் மில்க் 5, ரிசல்டன் மில்க் என்னது? 4 ரேஷியோவில். சரியா? 10 8 ரேஷியோ தான் 5 4. சரியா? இதில் குறைஞ்சிருக்க அந்த 1. சரியா? குறைஞ்சிருக்க 1 எதை மென்ஷன் பண்ணுது? எடுக்கப்பட்ட பாலின் அளவை மென்ஷன் பண்ணுது. சரியா? எடுக்கப்பட்ட பாலின் அளவுன்றது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல நமக்கு மைண்டில் இன்னொன்று என்ன வரணும்? இத்தனை அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுத்துருக்கோன்னா
பேக்ரவுண்டில் அத்தனை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ -1ன்றது 2 விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒன்று எடுக்கப்பட்ட பாலின் அளவு, அட் த சேம் டைம் சேர்க்கப்பட்ட நீரின் அளவு. கிளியரா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு if this process continue for 2 times, சரி 2 more times அப்படின்னு வார்த்தை இருக்குது. சரி 2 more times அல்லது 2 times எதுனா வச்சுக்கலாம். சரி 2 டைம் எத்தனை டைம் நடக்குது? சரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3 டைம் நடக்குதுன்னா கியூபு. சரி 2 டைம் நடக்குதுன்னா ஸ்கொயரு. அவ்வளோதான். சரி 2 டைம் நடக்குதுன்னா 5 4 ஸ்கொயர் பண்ணுறோம். 25 16 எவ்வளோ குறையுது? 9 குறையுது. சரி இந்த 25ங்கிறது ஒரிஜினல் மில்க்கு, இந்த 16ங்கிறது ரிசல்டன் மில்க்கு. அப்படி இல்லைன்னா இந்த 16ங்கிறது மில்க் லெஃப்ட். சரி மில்க் லெஃப்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இந்த மில்க் குறையுதுல, சரி -9 யூனிட் ஆஃப் மில்க் குறையுது. இதுதான் நமக்கு எடுக்கப்பட்ட பாலின் அளவு. சரி இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? சேர்க்கப்பட்ட நீரின் அளவு. சரி சேர்க்கப்பட்ட நீரின் அளவு. சரி எடுக்கப்பட்ட பாலின் அளவும் சேர்க்கப்பட்ட நீரின் அளவும் நமக்கு சமம். சரி இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சரி என்ன அப்படின்னா, எ வெசல் ஃபுல் ஆஃப் பியூர் ஆசிட் கண்டென்ட் 10 liters ஆஃப் இட். சரி 10 லிட்டர் ஆசிட் இருக்குது. சரி ஆஃப் விச் 2 liters ஆர் வித்ட்ரான். 2 லிட்டரை வித்ட்ரா பண்ணுறாங்க. நமக்கு அது கூட நமக்கு 2 லிட்டர் எகைன் ஆட் பண்ணிடுறாங்க. விச் மீன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. நமக்கு 10 லிட்டர் இருக்குது. சரி இது நமக்கு இது ஓவரால் கான்செப்ட். சரி ஆசிடை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 10 லிட்டர் ஆசிட் இருக்குது. அதில் 2 லிட்டர் ஆசிட் எடுத்துட்டாங்கன்னா மீதி 8 லிட்டர் ஆசிட் இருக்கும். சரியா 5:4. சரியா 5:4 எகைன் நெக்ஸ்ட் 2 liters எகைன் ஒரு டைம் நமக்கு 2 லிட்டர் எடுக்கிறாங்க. அப்போ எத்தனை டைம் நமக்கு? ஃபஸ்ட்டு ஒரு டைம் நமக்கு பண்ணுறாங்க, இன்னொரு ஒரு டைம் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு 2 டைம் நடக்குது. சரி ஃபஸ்ட்டு ஆசிட் எடுக்கிறாங்க, திரும்பி வாட்டர் ஆட் பண்ணுறாங்க ஒரு டைம். அடுத்து ஒரு ஆசிட் எடுக்கிறாங்க, மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க 2 டைம். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 2 டைம் நடக்குது. அப்போ ஸ்கொயர். சரி 25 9. கிளியரா? 25 9. ஸோ 25ங்கிறது நமக்கு ஒரிஜினல் ஆசிட். 16ங்கிறது நமக்கு ஆசிட் லெஃப்ட் அல்லது ஆசிட் அட் நவ். கிளியரா? ஸோ அப்போ இந்த 9ன்றது நமக்கு எதை மென்ஷன் பண்ணுது? எடுக்கப்பட்ட ஆசிட். சரி இந்த 9ங்கிறது நமக்கு எடுக்கப்பட்ட ஆசிட்டையும், அப்படி இல்லைன்னா இந்த 9ங்கிறது சேர்க்கப்பட்ட நீர். சரி ஸோ ரெண்டுமே நமக்கு மென்ஷன் பண்ணுது. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த ஆசிட் லெஃப்ட். சரி ஆசிட் லெஃப்ட்னு நமக்கு 16. ஆசிட் லெஃப்ட்டுக்கும் இந்த வெசல் இன் தட் த ஒரிஜினல் குவான்டிட்டி. சரி ஒரிஜினலாக உள்ள ஆசிடுக்கும் கேட்குறாங்க. ஸோ ஆசிட் லெஃப்ட் 16, ஒரிஜினல் நமக்கு 25. அப்போ 16:25 நம்ம மாற்றி போடுறோம். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதான் நமக்கு ஈக்குவல் ரிப்ளேஸ்மெண்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு, எ வெசல் கண்டென்ஸ் 20 liters ஆஃப் ஆசிட், 5 liters ஆஃப் ஆசிட் டேக்கன் அவுட் ஆஃப் த வெசல். சரியா? ஓகே. ஸோ 20 liter ஆஃப் ஆசிட் இருக்குது. சரி ஆசிட் 20 லிட்டர் இருக்குது. அதுலேருந்து -5 லிட்டர் எடுக்கிறாங்களா? ஓகே. சரி இப்போ நமக்கு 15 லிட்டர் இருக்கும். இதோட ரேஷியோ வந்து நமக்கு 4×5 20, 3×5 15. சரியா? ஸோ நமக்கு எவ்வளோ குறையுது? 1 குறையுது. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நடந்துருச்சு. அடுத்து எத்தனை டைம் நடக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 liters ஆஃப் மிக்சர் ஆர் வித்ட்ரான் அண்ட் எகைன் த வெசல் இஸ் ஃபில்டு வித் சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு டைம், அப்போ மொத்தம் 2 டைம் நடந்திருக்கு. சரி மொத்தம் 2 டைம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ ஸ்கொயர். சரி அப்போ 4 16 3 9. சரி எவ்வளோ குறைஞ்சிருக்கு? நமக்கு 7 குறைஞ்சிருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு இந்த 16ங்கிறது நமக்கு ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் சரியா ஒரிஜினல் ஆசிட். சரியா இந்த 9ங்கிறது ஆசிட் லெஃப்ட். கிளியரா? ஸோ இந்த 7க்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று எடுக்கப்பட்ட ஆசிட். சரியா? இது நமக்கு ரியலாக நடந்தது. இதோட பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு? சேர்க்கப்பட்ட நீர். சரியா? இதில் என்ன பிரச்சனைனா, எக்ஸாமில் இது எடுக்கப்பட்ட ஆசிட்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் எக்ஸாம் ப்ரெஷரில் இது சேர்க்கப்பட்ட நீருக்கும் இதே குவான்டிட்டி தான், இதே ஆன்சர் தான்ன்றது நமக்கு மறந்துடும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த 7க்கு 2 ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோல் என்னது? எடுக்கப்பட்ட ஆசிட்டையும் இந்த 7 தான் மென்ஷன் பண்ணுது. அதே 7 தான் சேர்க்கப்பட்ட நீரையும் மென்ஷன் பண்ணுது. சரியா? ஓகே. இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் ஆசிட் லெஃப்ட். ஆசிட் லெஃப்ட்டுக்கும் ஆசிட் லெஃப்ட் எழுது நமக்கு 9 ரேஷியோ இந்த வெசல் வித் த குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் இனிஷியலி. சரியா? தொடக்கத்தில் எவ்வளோ ஆசிட் இருந்தது? 16 ஆசிட் இருந்தது. ஸோ 9:16. சரியா? ஸோ ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் டி. சரியா? ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணோன்னா அது ஒரு 3 கொஸ்டினோட டைமை கன்சியூம் பண்ணும். சரியா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளோட ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ சரி, இங்கே ஆன்சரை யார் சரியாக போகிறான்றது நமக்கு முக்கியம் கிடையாது, யார் ஸ்பீடாக பண்ணுறான்றது தான் முக்கியம். சரியா? ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணுற மெத்தட் வந்து இந்த ரேஷியோ மெத்தடாக தான் இருக்கும்.
கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து நமக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் யூபிஎஸ்சி சிசேட். சரி, யூபிஎஸ்சி சிசேட் 2020 கேட்ட கொஸ்டின். எ பாட்டில் கண்டெய்ன்ஸ் 20 liters ஆஃப் லிக்விட் ஏ. சரி, ஸோ லிக்விட் ஏ இருக்குது, அதில் 20 லிட்டர் இருக்குது. ஓகே, ஸோ 4 liters ஆஃப் லிக்விட் ஏ இஸ் டேக்கன் அவுட். சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 4 லிட்டர் எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு நமக்கு ரீப்ளேஸ்ட் பை த சம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. சரியா? இன்னொரு குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி ஆட் பண்ணுறாங்க. ஸோ 4 லிட்டர் போயிடுச்சுன்னா நமக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? 16 லிட்டர் இருக்கும். சரியா? இது ரேஷியோக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸோ 4 டிவைட் ஆகும். ஸோ 5 4 இங்கே 4 4. சரியா? 5:4. சரி, இந்த ப்ராசஸ் எத்தனை டைம் நடக்குதுன்னு பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு ஒரு டைம் நடந்துருச்சு. எகைன் 4 liters ஆஃப் த மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை த சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. சரியா? லிக்விட் பியை நமக்கு ஆட் பண்ணுறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர்னு பார்த்தோம், இந்த இடத்துல நமக்கு லிக்விட் பின்னு பார்க்குறோம். சரியா? அப்போ 2 டைம் நமக்கு நடந்திருக்கா? சரியா? 2 டைம் நடந்திருக்கு. அப்போ ஸ்கொயர். சரி, ஸோ 5 25 4 16. சரி, அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -9 குறைஞ்சிருக்கு. கிளியரா? ஓகே, எகைன் இந்த இடத்துல இந்த 25ன்றது நமக்கு என்னது? ஒரிஜினல் லிக்விட். சரி, ஒரிஜினல் லிக்விட் ஏ. சரியா? இந்த 16ங்கிறது லிக்விட் ஏ லெஃப்ட், இப்போ இருக்கிற லிக்விட் ஏ. சரியா? இந்த 9ன்றது நமக்கு எடுக்கப்பட்ட, சரியா, எடுக்கப்பட்ட லிக்விட் ஏன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சேர்க்கப்பட்ட லிக்விட் பி. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம பால் தண்ணி அப்படி படிச்சிருந்தோம். சரியா? மில்க் வாட்டர்னு படிச்சிருந்தோம். இங்கே லிக்விட் ஏ லிக்விட் பி, அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், எகைன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் த லிக்விட் ஏ டு த லிக்விட் பி இன் த ஃபைனல் மிக்சர். ரொம்ப முக்கியம், ஃபைனல் மிக்சரில் லிக்விட் ஏயும் லிக்விட் பியும் எவ்வளோ இருக்குன்றதை கேட்குறாங்க. எகைன் ஃபைனல் மிக்சரில் லிக்விட் ஏ எவ்வளோ இருக்குது? சரியா? லிக்விட் ஏ லெஃப்ட் எவ்வளோ இருக்குது? 16. ரேஷியோ லிக்விட் பி எவ்வளோ இருக்குது? 9. ஸோ 16:9. சரியா? ஸோ ஆன்சர் நமக்கு 16:9, ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அப்போ யூபிஎஸ்சி சிசாட்லேயும் நம்ம பார்க்குற அந்த கொஷின் வந்து சேம் ஒரே பேட்டர்னில் தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. கிளியரா? ஸோ அப்போ இந்த ரேஷியோ மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருந்தால், இந்த ஒரு மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருந்தால், இந்த மாதிரி எத்தனை கேள்விகள் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டான, சரியா, அதிகமான டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? டைம் அதிகமாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்னா நமக்கு இந்த ரேஷியோ மெத்தட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். எ வெசல் இஸ் ஃபுல் ஆஃப் 90 liter மில்க். சரியா? ஓகே, ஸோ மில்க் எவ்வளோ இருக்குது? 90 லிட்டர் இருக்கா? ஓகே, ஸோ மில்க் நமக்கு 90 லிட்டர் இருக்குது. ஓகே, 18 liter ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை வாட்டர். சரியா? ஸோ இங்கேருந்து 18 liter ஆஃப் மில்க்கை வந்து எடுக்கிறாங்க. ஸோ 18 லிட்டர் போயிடுச்சுன்னா நமக்கு 72 லிட்டர் இருக்கும். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரியா? ரீப்ளேஸ்டு பை வாட்டர், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ அண்ட் எகைன் திஸ் ப்ராசஸ் வாஸ் ரிப்பீட்டட் 2 more times. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு 9ஆல் போகும், 10 இங்கே 8 9. சரி, இது இன்னும் சேவ் பண்ணோம்னா நமக்கு 5 4. சரி, ரேஷியோ 5:4. இப்போ நமக்கு இது எத்தனை டைம் நடக்குன்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க 1. அதுக்கடுத்து திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் 2 more times. சரி, 2 more timesனால் +2. அப்போ ஆல்ரெடி 1, இப்போ எகைன் ஒரு 2, அப்போ மொத்தம் நமக்கு 3 டைம். சரி, இந்த இடத்துல நம்ம கணக்கில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து 2 more times. 2 more timesனால் என்ன அர்த்தம்? 1 + 2 மொத்தமாக 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நமக்கு கியூப். கிளியரா? ஓகே, ஸோ 5 கியூப் நமக்கு 125. ரேஷியோ 4 கியூப் நமக்கு 64. சரியா? ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 61. சரி, எகைன் இந்த இடத்துல இந்த 125 நமக்கு ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். சரியா? இந்த 64ங்கிறது மில்க் லெஃப்ட் இன் ஃபைனல் மிக்சர். சரியா? இந்த 61ன்றது எகைன் 2 ரோல். 1 எடுக்கப்பட்ட, சரி, எடுக்கப்பட்ட மில்க் அல்லது எடுக்கப்பட்ட பால்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி இந்த 61ங்கிறது சேர்க்கப்பட்ட தண்ணீர். கிளியரா? ஸோ ப்ராசஸை நம்ம முடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் மில்க் லெஃப்ட், சரி, த அமௌண்ட் ஆஃப் மில்க் லெஃப்ட் ஆஃப்டர் த தேர்டு ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்றதை கேட்குறாங்க. சரி, இந்த 64 என்னன்றதை கேட்குறாங்க. சரி, இந்த 64 125 61 64ங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு ரேஷியோ. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லாமே நமக்கு ரேஷியோ.
இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. சரி, அப்போ ரேஷியோவோட ஒரிஜினல் வேல்யூ நமக்கு தெரியணும்னா ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சரியா, இப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் 125, இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி என்னங்கிறது நமக்கு வேற ஒன்றும் இல்லை, 90 லிட்டர். சரி, அதான் நமக்கு a vessel is full of 90 லிட்டர் ஆஃப் மில்க். சரி, இந்த 90 லிட்டருங்கிறது நமக்கு ஒரிஜினல். சரி, ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சு. சரி, இந்த வேல்யூக்கான ரேஷியோ தான் நமக்கு இந்த 125. கரெக்டாக அந்த வேல்யூக்கான ரேஷியோ தான் நமக்கு 125. அப்போ 125 தான் 90னா 64 என்னன்றதை கேட்குறாங்க. லாஜிக் புரிஞ்சா? 125 தான் 90னா 64 என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ கால்குலேஷன் நம்ம பண்ணும்போது சரியா, 125 தான் 90னா இன்ட்டு 64. சரியா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு கால்குலேஷன்ஸை ஈஸியாக்கிறதுக்காண்டி, சரியா, கால்குலேஷன்ஸை நம்ம ஈஸி பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்டு 8/8. சரியா, ஸோ ஏன் 8? பிகாஸ் கீழே 8, இங்கே 125 இருக்கா. சரி, நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு மேலே ஸோ 4608 டிவைடட் பை 4680 டிவைடட் பை 1000 வரும். சரியா, ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆப்ஷன் நமக்கு பி. சரியா, பிகாஸ் கீழே நம்ம 1000 வச்சிட்டோம்னா நம்ம மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி ஒரு 3 ஸ்தானம் தள்ளி ஈஸியாக புள்ளி வச்சுக்கலாம். சரியா, ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் நான் சொல்லியிருந்தேன். எகைன் இந்த இடத்துல நமக்கு கீழே 5ன்னு இருந்தால் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மேலேங்கிலையும், கீழே 25ன்னு இருந்தால் மேலேங்கிலையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கீழே 100, 10, 1000ன்னு வரும். கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ அடுத்து எ வெசல் ஃபுல் ஆஃப் 1600 லிட்டர் மில்க். ஓகே, சரியா, ஸோ மொத்தம் மில்க் இருக்குது 1600 லிட்டர். சரியா, ஓகே, இதிலிருந்து a person draw out 25% of the milk from the vessel. சரியா, 25% வெளியில் எடுக்கிறாருன்னா ஆல்ரெடி நமக்கு 100%. சரியா, 100%. இதிலிருந்து 25% வெளியில் எடுக்கிறாருன்னா இப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 75% இருக்கும். சரியா, அண்ட் ரீப்ளேஸ்டு வித் த வாட்டர். சரியா, இது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வேல்யூவில் இருக்குது. சரியா, இது நமக்கு பர்சன்டேஜில் இப்போ மாற்றணும். இப்போ நம்ம ரேஷியோவில் மாற்ற போகிறோம். ரேஷியோவில் மாற்றினா என்ன கிடைக்கும், 4 - 1 3, அவ்வளோதான். சரி, அப்போ நமக்கு ரேஷியோ என்னது 4:3. சரியா, ஸோ அப்போ நமக்கு வேல்யூவில் இருந்ததை பர்சன்டேஜுக்கு மாற்றி பர்சன்டேஜ் நம்ம ரேஷியோவுக்கு மாற்றியாச்சு. சரியா, ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா he has repeated the same process 2 times more. சரி, அப்போ ஆல்ரெடி ஒரு டைமு, இப்போ 2 times more அப்படின்னா மொத்தம் நமக்கு 3 டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 4 கியூப், சரி, 4 கியூப் 3 கியூப். ஸோ 4 கியூப்னா நமக்கு 64, நமக்கு 27. சரி, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஸோ 7 5 வச்சுன்னா நமக்கு 3. சரி, 37 குறைஞ்சிருக்கு. ஓகே, ஃபைண்ட் த ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் மில்க் இன் த வெசல். சரி, ஃபைண்ட் த ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் மில்க் இன் த வெசல். ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் மில்க், ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் மில்க்னா என்னது, இந்த 27 என்னதான் கேட்குறாங்க. சரி, ஸோ இந்த 64ங்கிறது என்னது, ஒரிஜினல் மில்க். சரி, இந்த 27ங்கிறது ஃபைனல் மில்க். சரி, ஃபைனல் மில்க் அல்லது மில்க் லெஃப்ட். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். கிளியரா? ஸோ இந்த 27 என்னன்றதை கேட்குறாங்க. அப்போ ஒரு ரேஷியோவோட வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரேஷியோக்கு வேல்யூ கொடுத்துருக்கணுமா. ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட வேல்யூ என்னது நமக்கு 1600 லிட்டர். சரி, அப்போ ஒரிஜினலாக நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு, 1600 லிட்டர். சரி, அப்போ என்ன அர்த்தம், 64 தான் 1600னா இன்ட்டு 27 எவ்வளோ. லாஜிக் புரிஞ்சா, 64 தான் 1600னா இன்ட்டு 27 எவ்வளோ. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 16 16 100 4 16. சரி, ஒரு நாங்கள் 25. ஸோ 25 × 27, 25 × 27 நமக்கு 675 லிட்டர். சரியா, 5035 5 மீதம் 3, 7 14 3 17, 2 10 0 மீதம் 1, 2 1 5, நமக்கு 675. சரி, ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இதில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சரி, இதில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, find the amount of milk taken out. சரியா, find the amount of milk taken out. சரியா, இப்படியும் கேட்கலாம். ஆர் எல்ஸ் இதே கேள்வியை வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, find the amount of added water. சரியா, எடுக்கப்பட்ட பாலின் அளவு எவ்வளோன்னு கேட்கலாம். அப்படின்னா சேர்க்கப்பட்ட நீரின் அளவு எவ்வளோன்னு கேட்கலாம். எகைன் அதுக்கு நமக்கு சேம் அதே ஒர்க் அவுட் தான். என்ன அப்படின்னா, ஸோ 64 தான். சரி, 64 தான் 1600 தான் இன்ட்டு 37 எவ்வளோ. சரி, ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர்.
சரியா? ஸோ அப்போ ஒரு ரேஷியோ வச்சு நம்மளால் எத்தனை கேள்வியில் நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா? ஒரிஜினல் அமௌண்ட், ஒரிஜினல் ரேஷியோ. சரியா? இந்த ரேஷியோவுக்கான வேல்யூ நமக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஒரு இடத்துல ஒரு ரேஷியோக்கான வேல்யூ கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்மளால் நிறைய கேள்விகளை நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னது? ஃபைனல் மில்க் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? ஃபைனல் மில்க் அல்லது மில்க் லெஃப்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மில்க் டேக்கன் அவுட். இந்த கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது கொஸ்டின் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆடட் வாட்டர். சரியா? ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆடட், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாமே ஒன்று தான். சரி, இந்த ரெண்டு கேள்வி கேட்டாலுமே நமக்கு என்ன வரப்போகுது? இங்கே 37 தான் வரப்போகுது. சரியா? பிகாஸ் இந்த 37க்கு 2 ரோல் இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியும். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, எ வெசல் கண்டெய்ன்ஸ் சம் மில்க். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எ வெசல் கண்டெய்ன்ஸ் சம் மில்க். சரி, எவ்வளோன்றது தெரியல. 6 liters ஆஃப் த மில்க் வாஸ் டேக்கன் அவுட். சரியா? சம் மில்க்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து -6 liter. சரி, இப்போ நமக்கு ஒயின்னு மாறிடுச்சு. ஓகே, அண்ட் ரீப்ளேஸ்டு வித் 6 liter ஆஃப் வாட்டர். எகைன் 6 liter. சரியா? எகைன் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்திருக்காங்க, இப்போ ரெண்டாவது டைம் எடுக்கிறாங்க. சரியா? எகைன் 6 liter ஆஃப் மிக்சர் வாஸ் டேக்கன் அவுட் அண்ட் வாஸ் த ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். 2 டைம் நடந்துருச்சு. சரியா? நவ் த, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நவ் த ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் பிகம்ஸ் 100:69. மில்க் டு வாட்டர். கிளியரா? அப்போ இந்த ப்ராசஸ் 2 டைம் பண்ணியிருக்காங்களா? 2 டைம் பண்ணியிருக்காங்கன்னா நான் x² ரேஷியோ y² பண்ணியிருக்கணுமா? சரியா? x² ஈக்குவல் டு, சரி, x² ரேஷியோ y² பண்ணியிருப்பேன். சரியா? எகைன் இப்போ என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? சரியா? கொஷினில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்ற நம்ம பார்க்கலாம். மில்க் டு வாட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? 100:69. சரியா? இது மில்க்கு, இது வாட்டர். இந்த ஃபைனல். சரியா? ஓகே, இப்போ இந்த x²ங்கிறது என்னது? ஒரிஜினல் மில்கா? சரி, x²ங்கிறது ஒரிஜினல் மில்க். இந்த y²ங்கிறது என்னது? ஃபைனல் மில்க். சரியா? இந்த ஃபைனல் மில்க் தானே 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனல் மில்க் என்னது? எனக்கு 100. கிளியரா? இப்போ வாட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபைனல் மில்க் எப்படி வந்திருக்கும்? இந்த ஒரிஜினல் மில்க்லேருந்து நான் -69 பண்ணால் தானே இந்த ஃபைனல் மில்க் வந்திருக்கும். லாஜிக் புரிஞ்சா? இந்த ஒரிஜினல் மில்க்லேருந்து நான் -69 பண்ணால், சரியா? -69 என்ன அர்த்தம்? ஆடட் வாட்டர். சரியா? ஸோ ஆடட் வாட்டர் பண்ணனால தான் எனக்கு 100 வந்திருக்கு. ஸோ அப்போ 69 பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு -69 பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்திருக்கும்? 169 இருந்திருக்கணும். சரியா? ஸோ அப்போ ஃபைனல் மில்கில் நமக்கு 100, அதிலிருந்து சேர்க்கப்பட்ட நீரின் அளவு 169னா இதுக்கு ஒரிஜினல் மில்க் எவ்வளோ இருந்திருக்கணும்? 169 இருந்திருக்கணும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப்பு நமக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினோட அப்படியே ரிவர்ஸ் கேஸ் தான் இந்த ஸ்டெப். சரியா? ஓகே, இப்போ இங்கே 169 விச் மீன்ஸ் இந்த x² 129னா எக்ஸ் எனக்கு என்னவாக இருந்திருக்கும்? 13 இருந்திருக்கும். இந்த y² எனக்கு 100னா இந்த y எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்? 10 இருந்திருக்கணும். சரியா? அப்போ x 13 y 10னா நமக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க? 3 எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இது ரேஷியோ, இந்த 3ன்றது ரேஷியோ, இந்த 6ன்றது நமக்கு என்னது? வேல்யூ. சரி, அப்போ 3 தான் 6னா × 2. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப், சரி, ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த வெசல் கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க்னா நமக்கு இந்த 6. சரி, இந்த ஒரு இடத்துல நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால், இந்த இடத்துல நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், எனக்கு 26 லிட்டர். சரி, ஆப்ஷன் பி. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸில், சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸோட அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸ் கேஸ். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸோட அப்படியே ரிவர்ஸ் கேஸ். சரி, ஸோ எகைன் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, எ வெசல் கண்டெய்ன்ஸ் சம் மில்க். சரி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க்ன்றது தெரில, ஆனால் 6 லிட்டர் வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒய்ன்ற ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரி, இதோட ரேஷியோ என்னது? எனக்கு x:y. சரி, x:y. இந்த ப்ராசஸ் 2 டைம் பண்ணுறாங்களா? அப்போ எனக்கு x² y² மாறிடும். இந்த x²ங்கிறது எனக்கு ஒரிஜினல் மில்க்கு, y²ங்கிறது ஃபைனல் மில்க் அல்லது மில்க் லெஃப்ட். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்னது? எடுக்கப்பட்ட பாலின் அளவு அல்லது சேர்க்கப்பட்ட நீரின் அளவு. சரி, ஓகே. இதுக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்க் ஈஸ் டு வாட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மில்க் 100, வாட்டர் 69. அந்த மில்க் ஈஸ் டு வாட்டர் ஃபைனல் அளவு. சரியா? ஃபைனலாக இவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனலாக இவ்வளோ இருக்குன்னா ஃபைனல் மில்க்னது எனக்கு 100. சரி, இந்த 100 எப்போ வந்திருக்கும்? 69 அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுத்ததுக்கப்புறமோ அல்லது 69 அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல 69 வந்திருக்குன்னா இங்கே 169 வந்திருக்கணும். இங்கே 169 வந்திருந்தால் தான் இங்கே மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 100 கிடச்சிருக்கும். சரி, ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு பதிலாக நம்ம இங்கேருந்து போகிறோம். சரி, இந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு போகிறோம். சரி, இங்கே 169 100 எப்படி வந்திருக்கு? x² y² வந்திருக்கு. அப்போ x எனக்கு 13 இருந்திருக்கும், y எனக்கு 10 இருந்திருக்கும். சரி, ஸோ இங்கே ரேஷியோவில் எனக்கு என்ன போகுது? -3.
வேல்யூ நமக்கு -6. அப்போ 3 தான் 6னா 1 2 1 தான் 2னா இந்த 13 எவ்வளோ நமக்கு 26. ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினுமே நமக்கு அதே மாதிரி கொஸ்டின் தான். சரி, சேம் அதே மெத்தடை நம்ம எகைன் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏ வெசல் கண்டெய்ன்ஸ் சம் மில்க். சரியா? ஓகே. ஸோ மில்க் இருக்குது. ஸோ எவ்வளோன்னு தெரில, அதனால் எக்ஸு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு 10 லிட்டர் நமக்கு வித்ட்ரான் ஆகுது. சரியா? -10 லிட்டர். சரியா? ஸோ அதனால் நமக்கு ஒயின்ற ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர். எகைன் 10 லிட்டர் ஆஃப் மிக்ஸ்ட் வாஸ் டேக்கன் அவுட் அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்ட் வித் தி வாட்டர். அப்போ நமக்கு மொத்தம் 2 டைம் நடக்குது. சரி, 2 டைம்ஸ் நடக்குது. அப்போ நமக்கு இதை x² கொண்டு வந்துடலாமா? ஸோ 2 டைம் நடக்குதுன்னா எனக்கு எக்ஸுக்கு பவரில் நான் ஸ்கொயர் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு இது x², இது y² மாறிடும். கிளியரா? ஓகே. இப்போ இந்த x² என்னது? ஒரிஜினல் மில்க். சரி, இந்த y² ஃபைனல் மில்க். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் எனக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? நவுனா ஃபைனல். நவ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 256:33. சரியா? ஸோ ஃபைனலில் மில்க் டு வாட்டர் ரேஷியோ வந்து 256:33. சரியா? ஃபைனல் மில்க் வந்து நமக்கு எவ்வளவு? 256. சரியா? ஆட் பண்ண வாட்டர் எவ்வளவு? நமக்கு 33. சரி, அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும்? நமக்கு 289 வந்திருக்கும். கிளியரா? ஸோ இந்த டேட்டா கரெக்டாக எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ 289 இருந்தால் தான் இங்கே மைனஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் மில்க்கை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 256 அமௌண்ட் ஆஃப் ஃபைனல் மில்க் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இல்லைனா எகைன் இந்த இடத்துல இந்த 33ங்கிறது நமக்கு என்னது? ஆடட் வாட்டர். சரியா? ஆர் வாட்டர் இன் ஃபைனல் மிக்சர். சரியா? எகைன் இந்த 33க்கு இன்னொன்று வேல்யூ என்னது? எடுக்கப்பட்ட பாலின் அளவு. கிளியரா? ஓகே. இப்போ x² எனக்கு சரி x² எனக்கு 289, y² எனக்கு 256. சரி, x² எனக்கு 256னா எக்ஸோட வேல்யூ நமக்கு 17 இருந்திருக்கும். சரி, y² எனக்கு 256னா ஒய்யோட வேல்யூ எனக்கு 16 இருந்திருக்கும். சரி, இப்போ நமக்கு ரேஷியோவில் எவ்வளோ குறையுது? 1. அப்போ இந்த 1 தான் 10னா, சரி 1 தான் 10னா கொஸ்டின் கேட்குறாங்க ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கேட்குறாங்க. ஸோ 1 தான் 10னா இந்த 17 கூட நான் இன்ட்டு 10 பண்ணுறேன். எனக்கு 170 லிட்டர். சரி, ஆப்ஷன் சி. சரி, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினோட அப்படியே ஒரே மாடல் தான். ஸோ என்னென்னா நமக்கு ரிவர்ஸில் பண்ணுறோம். இது ஒரு சேஞ்ச் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினுக்கும் இப்போ உள்ள கொஸ்டினுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, ஸோ ஃபைனலாக நமக்கு கான்செப்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட். சரி, ஸோ கான்செப்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எகைன் ஒரே ஒரு ஃபார்முலா தான். சரி, அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரேஷியோ ஃபேமிலியில் நமக்கு கிளாஸ் நோட்ஸ் ஒரு ஃபுல்லாக நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அலிகேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக இந்த கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் ஓரளவு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஒர்க் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 2024-25 நடந்த ரயில்வேயோட PYQஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ ஒரு சைடு கிளாஸஸ் பார்க்குறோம், இன்னொரு சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நான் மொத்த கிளாஸையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரியா? ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணணும். ஒரு சைடு கிளாஸஸ் ஃபவுண்டேஷன் பார்க்கணும். எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கு பேரலாக இருக்கிற உங்களோட ப்ராக்டிஸ் சைடும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி, ஸோ ப்ராக்டிஸ்க்கு வேறு ஒன்றுமே கிடையாது. 2024, 25, 26 இந்த 3 வருஷத்தில் நடந்த ரயில்வே கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு இதே மிக்சர் டாப்பிக்கில் இருக்கிற கான்செப்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.